பெற்று எல்ல வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எல்ல வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவனுடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று. அருமையானவர்களே, நாம் ஏறெடுக்கிற துதி அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். நான் ஆவியோடும் தொழுது கொள்ளுவேன், கருத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவேன். நம்முடைய சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். எல்லா துதிகளுக்கு பார்க்கிறது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறது. தேவதூதர்களால் எப்பொழுதும் ஆராதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்தும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமான நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு அவரை மகிமைப்படுத்தும். அவர் பெருகவும் நானோ சிறுகவும் ஆகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹம்பரபாலி லபரபால லபரபல லபரபல லபாலி லபரபல லபதரபதரபா ஹம்பரபாரி கரபாதிரபு சந்திரபாதிரபாதிரபரபலபாதிரபா ஹம்பரிவி காரபு சந்திரபோடில் பாதிரபாதிரபாதிரபடலபாதிரபா ஓரிபியாபி சந்திரிபி காரபாதிரபடலபடலபடலபடலபடலபடலபூரிபி காரபாதிரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எபிருன்னு சொல்லி ஒரு ஜெப ஆலய தலைவர்
தன்னுடைய மகள் குணமாகும்படியாக இயேசுவினிடத்தில் வந்து விண்ணப்பிக்கிறான். ஆண்டவரும் அவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அவளை குணமாக்கும்படியாக அவர் வர்றார். வர வழியில் சில அவருடைய தங்களுடைய சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சில சம்பவங்கள் நடக்கிறது. இயேசு கூட வர்றாருன்னு பொழுது நிச்சயம் அந்த யவீருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இயேசு அவரை பிடிச்சிட்டோம், அவர் நம்ம வீட்டுக்கு வந்தார்னா நிச்சயம் நம்முடைய மகன் காப்பாற்றப்படுவார். ஆனால் அங்கேருந்து என்ன செய்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா 35 வாசிப்போம். வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இயேசு கூட வர்றது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் செய்தி எப்படி இருக்கிறது? எதிர்மறையாக இருக்கிறது. அந்த நம்ம போகிற லோக்கலில் சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்சி போச்சு. இயேசுவே பிடிச்சாச்சு, அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளே குமாரத்தி மரித்து போனார். அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது வந்து காரியம் வாய்ச்சிருச்சு, காரியம் நல்லா அமைஞ்சிருச்சு. காரியம் முடிய போகிற நேரத்தில் அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட். ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட்டு இறந்து போயிட்டார். அப்போ ஆப்ரேஷன் சக்ஸஸாக என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் அங்கே சூழ்நிலை. அருமையாளர்களே, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். எப்போதுமே வந்து நம்ம சூழ்நிலை ஒரு காலம் பார்க்கக்கூடாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் தான் பிழைத்தார். அவரையும் நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் ஏமாந்து போய்விடும். அவரை என்றால் அவரை மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் வந்து தாவீது சொன்ன போல, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறது அவர் மட்டும்தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக. அதாவது வந்து பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு அல்லது தடை பண்ணுவதற்கு அவன் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா பயம். பயம் வந்தாலே விசுவாசம் காணாமல் போயிடும். பொதுவாகவே நார்மலாகவே பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? கைகாலெலாம் வேர்க்கும், படப்படப்பாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், அங்கேயே படுத்துருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அநேக ஆண்டவர் சொல்லுவார், திடமானதாக இரு, திடன் கொள், எல்லாமே பயப்படாதே. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் தான் இருக்கிறார். தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே. இங்கே எழுத்தின்படி இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறார். செய்தி தான் நெகட்டிவாக இருக்கே தவிர ஜீவன் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறது. ஜீவாதிபதி அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாது. அருமையானவர்களே, இந்த பயப்படாதுன்ற வார்த்தைன்றது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் அப்படி இருக்கிறது. விஞ்ஞானம் தான் இன்றைக்கி முதல் எதிரி நமக்கு, மனுக்குலத்துக்கு. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி முத ஆரம்பத்தில் ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட்டாக தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மனிதனை கொலை செய்து கொண்டிருக்கிறது. மனித ஆத்துமாக்களை பிசாசை குறித்து சொல்லும் பொழுது அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். இன்றைக்கி வந்து நம்ம மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா நவீன கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கிறது? மனுஷனை கொன்று கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கள். நமக்கு அதெல்லாம் எச்சரிப்பு. நாட்டில் எப்படிலாம் நடக்குது? நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் அவரவருக்கு இருக்கிறது. வந்த பிறகு நம்ம பயப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது.
வருவதற்கு முன்பதாக அணை போட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட முதல் வார்த்தை பயப்படாது. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நல்ல செய்தி தானே சொல்ல வர்றாரு. தூதன் துர்ச்செய்தி சொல்ல வரல, கெட்ட செய்திலாம் சொல்ல வரல. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனால் இதுக்கு கூட முதலாவது எந்த வார்த்தை உபயோகப்படுகிறது? சகரியாவே பயப்படாது. நமக்கு எல்லாமே பயப்படும். ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் பயப்படும். எதுக்கு இந்த ஆசீர்வாதம் வருவோ தெரியலை, அடுத்து என்ன நடக்குமோ தெரியலை. அரவுண்டு நமக்கு நம்முடைய மனம் அப்படி அமைஞ்சு போச்சு. எதுக்கும் பயப்படுறது, எல்லாத்துக்கும் பயப்படுறது. நல்ல செய்திக்கும் பயப்படுறோம், துர்ச்செய்திக்கும் பயப்படுறோம். தேவதூதன் என்ன சொல்கிறான்? சகரியாவே பயப்படாதே. இதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இது நல்ல செய்தி தானே. இதுக்கு கூட என்ன சொல்கிறான்? பயப்படாது. அருமையானவர்களே, அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பயப்படாது என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே லூக்கால 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி தானே. ஆனால் இதுக்கு முதலாவது உபயோகப்படுத்துகிற வார்த்தை பயப்படாது. நம்ம மனிதனுடைய சுபாவம், ஆசீர்வாதம் வந்தாலும் பயப்படுறோம், வறுமை வந்தாலும் பயப்படுறோம், மேன்மை வந்தாலும் பயப்படுறோம். அதனால தான் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் பயப்படாது. அதனால இதெல்லாம் நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை பெரிய வீரர்கள் கிடையாது. எல்லாம் கரப்பாம்பூச்சி பயப்படுற ஆளுக்கு. பாத்ரூம் போனால் தான் தெரியும் நம்ம வீரம்லாம். தன் நிலையை பார்த்து பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி மனிதனுடைய இருதயம் பலவீனமாக இருக்கிறது. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது மாத்திரமல்ல, அவர் மரித்த பிறகு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்குன்னு பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லப்படுகிற முதல் வார்த்தை பயப்படாதீர்கள். அது பிறக்கும்போது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துது. 10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். தூதன் சொன்னது முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவும் சொல்ல முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். அப்போ யார் தூதனாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசுவாக இருந்தாலும் சரி, சொல்லப்படுகிற முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளவிலாகிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமாகிய ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய்.
அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். போதும். இஸ்ரவேலே கேள், உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளவாகிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்கள் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறார். இதெல்லாம் நமக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனைகள். நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நெடியவர்களாக இருந்தாலும் சரி, பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வான அளவிய மதில் பட்டணங்களை உனக்கு நான் நீ பிடிக்க போகிறேன். உனக்கு முன்பதாக ஒரு சேலஞ்சு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து போடவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். நமக்கு முன்பதாக நிற்கிற நபர் யார் என்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவரை யார் என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு முன்பதாக நிற்கிற ஏனாக்கின் புத்திரர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க, அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். வெட்டுக்கிளிகளாக அவங்க உண்மையிலே மனிதர்கள் தானே, அதை கூட அவங்களால சொல்ல முடியலை. பயம். அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போகலை. பாருங்களேன், நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது, பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது நம்மளை கடைசி வரைக்கும் நம்ம துரத்திட்டு வரும், இந்த பய உணர்வு. நம்ம அதெல்லாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்படி ஜெயித்தா தான் பெரிய விஷயத்தில் நம்மளால் மேற்கொள்ள முடியும். எடுத்தவொடனே பெரிய ஆள்கிட்ட போய் நிற்க முடியாது. சின்ன சின்ன காரியங்கள் சிந்தனையில் பிசாசு விதைப்பான் பயத்தை, அதை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறார். ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். ஏன்னா முன்னாடி நிற்கிறது யார்? நெடியவர்கள், பராக்கிரமசாலிகள். கர்த்தர் என்ன தர்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக. நம்மளை தனியாக விட்டு வேடிக்கை பார்க்குறவர் இல்லை நம்முடைய தேவன். அவர் நம்மளோட தான் இருக்கிறாரு. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர். நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிட்டு அவர் உப்பரிகளை உலாவுற தேவன் கிடையாது. நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, தேவன் சொல்கிறார், சீக்கிரமாக நான் துரத்துவேன். அவரால் முடியும். அது நம்ம கையில் இருக்கிறது. விட்டு கொடுக்கணும், விசுவாசத்தை தளர்த்தி விடணும், தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பராக்கிரமத்தையும் தியானிக்கணும். அவர் எவ்வளோ பெரியவர், உமக்கு ஒப்பானவன் யார்? தியானிச்சதுனால தான் அப்படி சொல்ல முடிந்தது. ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சொல்லணும். பிரச்சனைகள் சொல்லுவதை நிறுத்தி விட்டு உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவர்? இதே உபகமத்தில் முந்தின அதிகாரம் வாங்க, 7வது அதிகாரத்துக்கு வாங்க, 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால். கர்த்தர் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், திரள் கூட்டமாக இருக்கிறாங்க. அதாவது பிலேயாம்ன்ற ஒரு தீர்க்கதரிசியை ஒருத்தர் கூலி பெருத்தினான். அவன் பார்க்கும்பொழுது வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வராங்க. இவங்களை நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆக்சுவலாக சத்துரு நம்மளை பார்த்து அப்படி தான் பயந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிசாசை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்தை பார்க்கும்பொழுது அவனுக்கு ஜெயிக்க முடியாதுன்ற
அந்த உணர்வு வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதுனால. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், அந்த ஜாதிகள் நம்ம எப்படி பார்க்குறோம்? என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இதயத்தில் சொல்லி கொண்டாயானால், உன் தேவனாய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாத. ஆனால் தான் ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் நன்றாய் நினைத்து. ஒரு தடைக்கு 4 தடவை என்ன கர்த்தர் எவ்வளோ பெரியவர்ன்றதை உன் மனக்கணிக்கு முன்பதாக கொண்டுட்டு வா. ஆண்டு என்ன சொல்கிறாரு? உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து. அருமையானாலும் இதெல்லாம் டக்குன்னு வந்துடாது. நமக்குள்ளாக அந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வசனத்தை மனதில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத நபர் யாருமே கிடையாது. ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு தான் தேவன் நமக்கு சில ஸ்லாக்கியங்களை இங்கே எழுதி வச்சிருக்கிறார். உட்காந்து படிக்கணும். தேவனுடைய வசனத்தை மனதில் பதிய வைக்கணும். என்னிலும் ஜனம் பெருத்தவையில் என்று ஒருவேளை நீ சொல்லிக் கொள்வாயானால் நீ என்ன பண்ணு? உட்கார்ந்து தேவன் உனக்கு செய்த நன்மைகள், தேவன் உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அவருடைய பலத்த அவருடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த சத்துவத்தையும் நினச்சி பாரு. அதுதான் சங்கீதக்காரன் சொன்னான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத, நினச்சி பார்த்துட்டே இரு. ஏன்னா அப்படி நினச்சி பார்க்குற அனுபவம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரு மாதம் ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதில் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு நேரம் மட்டும் நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் 1 மாதத்துக்காக நாம் காத்திருந்த நாம் வாழ்நாளெல்லாம் அதை மறக்கவே கூடாது. கர்த்தர் இந்த சூழ்நிலையை எனக்கு உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் எனக்கு என்னை ஜெயமாக மாற்றி கொடுத்துருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத, நன்றாய் நினைக்கணும். அப்படி நன்றாய் நினைக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய கர்த்தர் அப்படியே செய்வார். நீ யாரையும் பார்த்து பயப்படாத. நீ யாரை பார்த்து பயப்படுறியோ அவங்களுக்கு தேவன் இவ்விதமாக செய்வார். இதே அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார், வெளியே இல்லை. ஆனால் தான் ஆவியார் இப்படி வச்சிருக்கிறாரு, உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்கு இருக்கிறவர், உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் பெரியவர். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நம்ம தான் அடிக்கடி அவரை கழட்டி விட்டுறோம், புலம்ப ஆரம்பிச்சிடும். புலம்புனாலும் புலம்பல். இதெல்லாம் நமக்கு தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் இதை செயல்படுத்த வேண்டும். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, அதை தேவனுடைய வல்லமையை தியானித்தோம்னா அது பெரிய சப்ஜெக்ட். அது வீட்டில் உட்காந்து படிக்கணும். சும்மா இருக்கும்போது மனது அப்படியே தேவனுடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தை தியானம் செய்யணும். அப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் திருப்பி படிக்கணும், மனதில் பதிய வைக்கணும். நமக்கும் நிறைய பொறுப்பு இருக்கிறது. இப்போ பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, டீச்சர் சொல்லி கொடுக்குறத வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? ரீகால் பண்ணுறாங்க, அதை திருப்பி எழுத வைக்கிறாங்க, மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க, எத்தனை பரீட்சை வைக்கிறாங்க. ஒரு அகடமிக் இயருக்கு ஒரு மாணவன் சந்திக்கிற பரீட்சைகளுக்கு கணக்கே கிடையாது.
காரணம் என்னதுமா, அந்த சப்ஜெக்ட் மனதில் பதிய வேண்டும். தேவனுடைய வசனத்தை பதிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. டீச்சர் வந்து சொல்லி தான் கொடுப்பாங்க. வீட்டில் உட்காந்து அதை மனதிலே பதிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. 1 சாமுவேல் எப்படி இந்த ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து. எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் எங்கள் ஆவியனை வச்சுக்காரு. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17 34 வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் பார்க்கும் பொழுது எல்லாம் கோலியாத்தை தான் பார்த்தாங்க. அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். கோலியாத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். ஆனால் தாவீது பார்க்கும்போது எப்படி கேட்குறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன். இவனும் அதை போல ஒன்றாக இருப்பான். நான் பீறி போட்ட, நான் பிளந்து போட்ட அந்த சிங்கத்தை போலவும் இந்த கரடியை போலவும் இந்த பெலிஸ்தன். நம்முடைய பிரச்சனை அப்படி தான் பார்க்கணும். உங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் அவரவருக்கு வந்தால் தான் தெரியும். அரிமானவர்களே, வசனம்தான். தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமத்தில் வாக்குவாதம் பண்ணவே கூடாது. கர்த்தர் சொல்கிறாரா, உடனே ஒரு ஆமீன் போட்டுருங்க. அதை அப்படியே விஷயத்தில் பதிய வையுங்க. தாவீது சொல்கிறான், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியானையும் நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். கடந்த நாட்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் நம்ம வந்து மறந்துடும். எவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறாரு, அதெல்லாம் மறந்து போனதுனால தான் நம்மளால் அதை சொல்ல முடியலை. இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியலை. தாவீதுக்கு ஞாபகத்தில் இருந்ததுனால அவை சொல்ல முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொஞ்சமாக நமக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறோம்னா, அந்த ஒரு நாள் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நாம் ஜெபிப்பது ஒரு மாதமாக இருக்கின்றால் வாழ்நாளெல்லாம் அதற்காக நாம் தேவ சமூகத்தை நன்றியுள்ளவர்களாக அவர் செய்த உபகாரங்களை மறக்கவே கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு பலன். நாளைக்கு இன்னொரு மனுஷன் கோலியாத்து வந்து நின்றான்னா இதுதான் நம்முடைய விசுவாசத்தை தூக்கி கொடுக்கும். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். ஏன் பயம் வருதுன்னா, உள்ள இருக்க வேண்டிய ஆவியானவர் இல்லை. நம்ம அப்படியே பழகிட்டோம். தேவைப்படும்போது மட்டும்தான் கர்த்தரை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேவைப்படும்போது மட்டும்தான் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். மற்ற நேரத்தில் நாம் பாட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, அதெல்லாம் நன்றாய் நினைத்து மனதில் பதிய வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. யாத்திராமத்தின் புஸ்தகம் 14 10வது வசனத்தை வாசிப்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு முன்பதாக கடல் இருக்கிறது, பின்பதாக பார்வோனுடைய சேனை நிற்கிறது, நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க.
இவங்க பார்வோனையும் கடலையும் தான் பார்த்தாங்களே தவிர அவர்களோடு இருந்த தேவனை பார்க்கவில்லை. கர்த்தர் அவர்களோடு தானே இருக்கிறாரு. இந்த பயணம் முழுவதும் தேவன் அவர்களோடு தான் இருந்தார். அப்படி தூதனை கூட அனுப்பலை. மேகஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களோடு இருக்கிறாரு. ஆனால் இவர்கள் கர்த்தரை பார்க்கவில்லை. அதனால தான் பயம் வந்தது. ஏன் பயம் வருதுன்னா, பார்க்க வேண்டியவரை பார்க்கலை, தரிசிக்க வேண்டியவரை தரிசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. தியானம் பண்ண வேண்டியவர்களை தியானம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இங்கேயும் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் போய் சண்டை போடுங்கடா, நிற்கிறாங்க, போங்கடா அப்படின்னு துரத்தி விடலை. பாருங்களேன், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பயப்படாதிருங்கள். அருமையானவர்களே, வசனத்தின்படி நாம் செயல்படுவோம் என்றால் வசனம் நிச்சயமாகவே நமக்காக செயல்படும். நம்ம அப்படிலாம் பழக்கப்படுத்த வேண்டியது அவசியம். எல்லாமே அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் எல்லாம் பழக்கத்தில் வர்றது தான். முதல்ல வரையும் பொழுது அது ஒரிஜினல் ஃபிகர் கிடைக்காது. ஏதோ கோடு போட்ட மாதிரி வட்டமாக போட்ட மாதிரி தான் இருக்கும். 10 தடவை வரைந்த பிறகு அது நல்ல ஓவியமாக மாறிவிடும். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது ஆரம்பத்தில் ஒருவேளை ஜெயம் தாமதமாகலாம், அல்லது ஜெயம் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் நாம் விடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கனேயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஓடாத, பதறாத. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் ஆண்டு தொடர பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. பிசாசு நம்மளை பயமுறுத்துவான். ஆனால் அதெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் அவன் எய்கிற அக்னி அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். கோலியாத்து கையில் முன்னாடி ஒருத்தர் போவான். இவனுடைய ஆயுதம் அவன் கையில் இருக்கும். இவர் நெஞ்சு தூக்கிட்டு போவார், நான் தான் கோலியாத்து வரேன்னா. கோலியாத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம், ஒரு பக்கம் கர்த்தர் அவனை ஜெயிச்சார், இன்னொரு பக்கம் அவன்கிட்ட இருந்த மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஆயுதம் அவன் கையில் கிடையாது. முன்னாடி ஒருத்தன் தூக்கிட்டு போவான். இவன் அந்த ஆயுதத்தை வாங்கி தடுக்கிறதுக்கு முன்பதாக கல் இவனை தூக்கிடுச்சு. ஆயுதம் நம்ம கையில் இருக்கணும். விசுவாசம் என்னும் கேடகம் நம்மிடம் இருக்க வேண்டும். மற்றவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அந்த கோலியாத்தோட அந்த சம்பவத்தை படித்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பான். இவனுடைய ஆயுதத்தை அவனே சுமந்து போவான். ஒருவேளை அவன் கையில் அந்த ஆயுதம் இருக்குமானால் கல் வரும்போது அவன் என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்துருக்கலாம். இன்றைக்கி நம்மளை நோக்கி ஒரு வந்துச்சுன்னா நம்மளை அறியாமலே நம்ம கை அதை தடுக்க, அப்படி தான் நம்மை படைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது.
நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை இன்னொரு கையில் கொடுத்துட்டு நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். அடுத்தவன் கையில் இருப்பது ஆயுதம் அல்ல, நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு பாதுகாப்பு. விசுவாசம் நம்ம அம்மா அப்பாட்ட இருக்கலாம், அல்ல மனைவிட்டையோ கணவன்கிட்டே இருக்கலாம். யாரும் ஒருத்தவங்களோட விசுவாசத்தில் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைப்பதற்கு அடுத்தவங்க விசுவாசத்தை வச்சு ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. ஒரு ஆரம்பத்தில் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கும் பொழுது, நம்ம இன்னும் சத்தியத்தை சரியாக கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் எல்லாம்ன்றதை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதையும் சேர்த்து தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அவித்து போட வேண்டும் என்றால், அதை செயலிழக்க பண்ண வேண்டும் என்றால், விசுவாசம் என்னும் கேடகம் நம் கருத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் எங்கள் ஆவியில் எப்படி வச்சிருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடிக்கணும். முன்னாடி ஒரு அசிஸ்டண்ட் கையில் கொடுத்துட்டு போனீங்கன்னா, நீங்கள் அவன்கிட்ட வாங்கி அதை இழுத்து நிற்கிறக்குள்ளே கல் உங்களை தூக்கிடும். கண்ணிமைக்கு நேரத்தில் கோலியாத் விழுந்தான். காரணம், ஆயுதம் அவன் கையில் இல்லை. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. கர்த்தர் 2 பேர் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. தாவீது மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு, கோலியாத்து மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் எல்லாத்தையும் நம்ம அந்த லேர்னிங் ஸ்பிரிட் எப்போவுமே நமக்கு இருக்கணும். கர்த்தர் 2 பேரையும் உபயோகப்படுத்துகிறார், சத்துருவையும் உபயோகப்படுத்துகிறார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. பொல்லாங்க அப்படி தான் செய்வான். ஆனால் நம்ம கையில் எப்படி நடக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகம் நம் கருத்தில் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். மார்க் சுவிசேஷம் மார்க்கு 11வது அதிகாரம் 24வது வசனத்தை யோசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதுக்காக முழங்கால் படி போட்டோம், எதுக்காக தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்துருக்கிறோம், நம்ம இவ்வளோ நேரம் எதை சொல்லி ஜெபம் பண்ணணும், அது ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நம்ம முழங்கால் போடும் பொழுதே அந்த விசுவாச நம்பிக்கையோடு நான் பெற்றுக்கொள்வேன். ஏனென்றால் கேட்க சொல்லியிருக்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக முழங்கால் படியிட வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஜெபாரிலிருந்து வெளியே வர வேண்டும். எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறது. வசந்த கவனிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இல்லைன்னா கூட ஆண்டு ஆக்கி கொடுத்துருவார். இல்லை, ப்ராக்டிக்கலாக இல்லை. ஆனால் பரலோராஜ் என்ன பண்ணுமா? உண்டாக்கும். அப்படி தான் வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். வசனம் என்பது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணவே கூடாது. அந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒரு கமா அது கூட நமக்கு தேவை. அதில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாப் நமக்கு அவசியம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதையுமே அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக அதை படிக்காதீங்க. சீரியஸ்னஸ் கொடுக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் படிக்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் கேட்குற சொல்கிறாருங்க. அதாவது ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஜெபம் பண்ண வரான். ஆனால் அவங்க சீசைட் டவுனை கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் அவனை குணமாக்க முடியலை. அப்போ இயேசு கிறிஸ்து அவனை தூக்கிட்டு வராங்க.
ஆண்டவர் அந்த 18வது வசனத்தை வாசிங்க. 17-18 மத்தேயு 17. ஏன் சீசரால் அது கூடாமல் போயிடுச்சு? ஏன் இயேசு ரொம்ப ஒன்றும் பிரயாசப்படலையே. அவர் அதட்டத்தானே செஞ்சார், ரிக்வஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்கல. அதட்டினார்னா அதிகாரம். ஆனால் சீசர்களால் ஏன் கூடாமல் போய்விட்டது? சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு. அதுக்கு ஆண்டு சொல்கிறார், 20வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகளவு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறது மலையளவு விசுவாசம் அல்ல. இன்னைக்கு பிரச்சனைக்கு ஏற்றபடி, அந்த வியாதிக்கு ஏற்றபடி மருந்து மாறுது. ஒரு ஜுரம்னா பேராசிட்டமல், பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா கொண்டு போய் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அதுலேயும் சீரியஸ் கேஸ்னா ஐசியூவில் கொண்டு போய் படுக்க வச்சுருவாங்க. பிரச்சனைக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட்டு மாறுது. ஆனால் கத்தட்ட அப்படிலாம் கிடையாது. நம்ம இடத்துல ஒரு சின்ன கடுகு விதையில் விசுவாசம் இருந்தாலும் போதும். என்னன்னா அது உயிருள்ள விசுவாசமாக இருக்கணும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்கணும். அப்போ தான் அது கிரியை செய்யும். அதாவது நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்குமானால் நம்ம செய்கிறதும் சரியாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறது குறைந்த அளவு தான் எதிர்பார்க்குறாரு. ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமென்றால் அது போதும். அதை கொண்டு நீங்கள் மலையையே பெயர்க்க முடியும். கர்த்தர் அதை தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இன்னைக்கு அப்படியே இருக்குது. நம்ம பிள்ளையே கூப்பிட்டா போம், கடைக்கு போடானா போக மாட்டேன்றான், நீ போன்றான். மழை எங்கே போகுது? நம்ம பிள்ளைய நமக்கு போக மாட்டேங்குது. மழை எப்படி போகும்? நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்கணும். சைஸு முக்கியம் இல்லை, அது எவ்வளோ பெரிய சைஸு என்பது முக்கியம் அல்ல. ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்குமானா நம்மளால் என்ன பண்ண முடியும்? மலையை பெயர்க்க முடியும். மலை போன்ற பிரச்சனைகளை பெயர்க்க முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முழங்காலில் உட்கார்ந்துருக்கும் போது சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களால் கூடாதது ஒன்றும் இராது என்று சொல்லியிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது நம்முடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறது. விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தணும். ஏடிச்சுராக்கா கறிக்கு உதவாது. மூல அறிவில் தேவனுடைய வசனத்தை வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. செயல்படுத்தணும். ஆதியாகமத்து புஸ்தகம் 22 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாமுக்கு இவனை தான் பலியிட போகிறோன்னு என்று தெரிஞ்சு தான் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் மகன் கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்கே? நீ தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு ஆபிரகாம் சொல்லலை. நம்மளை தான் அழுதுருப்பான், மகனே உன்னை தாண்டா ஆட்டுக்குட்டி, உன்னுடைய முகத்தை ஒரு தடவை கடைசியாக பார்த்துக்கிடட்டுமாடா, அழுது கூப்பாடு போட்டுருவோம் நம்மளாம். அதனால தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தைன்னு வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளாம் தாக்கு பிடிப்போமா சந்தேகம்தான். நிற்கணும், விசுவாசத்தில் நிற்கணும். 7 மடங்கு சூளை
அந்த நெருப்பு அதிகமானாலும் கூட நம்ம நிற்கணும். எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவிக்காமல் போனாலும். அந்த ஸ்டேஜில் தான் நம்முடைய விசுவாசம் நல்லா ஸ்மூத்தாக போகும்போது நம்ம விசுவாசிக்கலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது, ஒரே சந்தோஷம்தான். அது விசுவாசம் கிடையாது. ஒருவேளை பெருங்காற்று வீசும் என்றார், கடல் கொந்தளிக்கும் என்றார். அந்த படகுல இயேசு இருந்தார். ஆனால் படகு இயேசு இருக்கிறான்ற காட்டி கடல் கொந்தளிக்காமல் இல்லை, கடல் கொந்தளித்தது, பெருங்காற்று வீசியது. கர்த்தர் என்ன சொன்னார்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று? திருப்பி கர்த்தர் அங்கே தான் அதை தான் சொல்கிறார். ஏன்டா இவ்வளோ பயந்தீங்க? நான் சொல்லிக் கொடுத்த அந்த விசுவாசம்லாம் எங்கே போச்சு? அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் அவங்கள பார்த்து அதான் கேட்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? தூக்கம் வருமாயா மக்களாம்? நாங்களே செத்துக்கிட்டு இருக்கிறோம், இவர் தூங்குறாரு பாரு. கர்த்தர் சொன்னார், அப்போ விசுவாசிகளே. இன்றைக்கி நம்மளை பார்த்து கர்த்தர் வந்து அப்படி தான் வருத்தப்படுறாரு. ஏன் நம்ம இவ்வளோ டீச் பண்ணி கொடுக்குறோம், இந்த பசங்களுக்கு ஏன் மண்டையில் ஏற மாட்டேன்? காரணம் என்னன்னு கேட்டேன்னா, கேட்கறதோட சரி, கேட்டதுக்கு பின்பதாக அதை நாம் திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. திருப்பி விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். திருப்பி தேவனுடைய வசனத்தை திருப்பி அதுதான் வெளி. வேறு ரூட்டெலாம் கிடையாது, ஷார்ட்கட்லாம் கிடையாது. நம்முடைய விசுவாசம் நம்ம வளர வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனத்தை மீண்டும் மீண்டும் படிக்கிறவர்களாக. விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வினா கேள்விப்படுறது, செவி வழி, அதை கற்றுக்கொள்வது. வசனத்தை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுமா? மீண்டும் வசனத்தை நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வசனம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, அதுதான் சத்தியம். இவன் சொல்கிறான், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அது தகப்ப என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அவன் என்ன சொல்கிறான்? தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அது அவர் வேலைப்பா, நம்ம போவோம். ஆடுவா நீயான்றது ஆபிரகாம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இவன் தான் கொல்ல போகிறேன், இவன் ஆட்டுக்குட்டியை கேட்குறான். ரெண்டுக்கும் பதில் என்னத்தம்மா? தேவனுடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு. நம்ம போயிட்டே இருப்போம், அவர் பார்த்து கொள்ளுவார். தேவ சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். நாம் விசுவாசத்தை தொடர்ந்து போவோம். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கி வந்து சில சாட்சியெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மள்கிட்ட தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவர், என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். அவருடைய வல்லமையும் மாறாது. பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்கொள்வார்ப்பா, அது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வேலை என்னத்தம்மா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறது தான் நம்முடைய வேலை. கட்டையும் இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி, அது அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் நம்ம போட்டு மண்டையை உடச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பார்த்துக்கொள்வார். தேவ பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். நம்ம போவோம், விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து போவோம். லூக்கான சுவிசேஷம் நம்ம அந்த 8வது அதிகாரம் நம்ம அந்த மார்க் 5:36 வாசிங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லூக்கா 8வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் 5:36 வாசிங்க. தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அங்கே என்ன பார்த்தோம்? பயப்படாதே, விசுவாசம்
விசுவாசம் உள்ளவனாக இரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே சம்பவம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 50வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பதில் உறுதியாக்குறார் ஆண்டவர். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது. இயேசு அந்த குமாரத்தை பார்க்கவே கிடையாது. அவள் எங்கே இருக்கிறானே தெரியாது. ஆண்டவர் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது. அப்போ நம்முடைய விசுவாசம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்களேன். விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாளியை ரட்சிக்கும். அந்த ஒரு உறுதியோடு நம் தேவ சமூகத்துக்கு போகணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாளியை ரட்சிக்கும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிக்கிறவர் தேவன். அவருக்கு டிஸ்டன்ஸ்லாம் முக்கியமே கிடையாது. அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனானவர். அவர் பார்த்து தான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம என்ன நினைப்போம், பார்க்கவே இல்லை, நாகமான் போல் அவன் வருவான், தீர்க்கதரிசி என்கிட்ட என் சரீரத்தை தடவி கொடுப்பான், தம்முடைய தேவர்கள் மேலே ஆணையிட்டு ஏதாவது ஜெபம் பண்ணுவான், மந்திரம் சொல்லுவான். கர்த்தர் அப்படிலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. போய் யோர்தானில் போய் ஏதாவது மூழ்குப்போ, அதான் உனக்கு மருந்து. கர்த்தர் ட்ரீட்மெண்ட்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும், சமயத்தில் தமாசாகவும் இருக்கும். அவர் சொல்கிறபடி செய்கிறது நமக்கு நல்லது. கூட வந்தவங்களுக்கு தெரியுது, ஐயா அவர் என்ன நதியில் போய் எழுதாலும் முழுக தானே சொன்னார், இதை விட பெரிய காரியம் சொன்னால் நீ செய்ய மாட்டீரா, போய் முழுகும் ஐயா. மூழ்கின பிறகு, கீழ்ப்பிடிந்த பிறகு அவன் சரீரம் சுகமானது. இங்கே பார்த்தீங்கன்னா, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நான் முழங்கால் படிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்களோடு இருந்தீங்க, எங்களை வழி நடத்தினீங்க. மேகஸ்தம்பமாய் நீர் எங்களை காத்து கொண்டீங்க. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உடைய தூதலுக்கு கட்டளை கொடுத்தீங்க. நல்ல உணவு கொடுத்தீங்க, பாதுகாப்பு கொடுத்தீங்க, ஜீவனை கொடுத்தீங்க. நாங்கள் நன்றியில் எரித்தோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டோடு, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. விசேஷமாக இந்த கடுமையான வெயில் ஆண்டவரே, உடைய ஜனங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்ற உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையார் மீது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவர். பெரியோர் முதல் குழந்தைகள் வரை எல்லாருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். அவரவருக்கு வேண்டிய ஆண்டவருடைய கிருபைகளை கொடுங்க, பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுங்க, குடும்பத்தில் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் கொடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று இருக்கிறதே. சபையிலே அவிதமாக பலவீனப்பட்டான் ஒருவரும் இராதபடிக்கு யெகோவா ராப்பாவுடைய வல்லமை கடந்து செல்வதாக சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வமே, நீங்கள் தான் எங்களுக்கு வைத்தியர். உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு மருந்து ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இந்த கோடை விடுமுறையில் அவர் இருக்கிற பிரயாணங்கள், அவள் போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை அவளோடு இருக்கட்டும். அவர்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த அகாடமிக் இயர் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆசிரியத்து கொடுத்தீங்க. இந்த தேர்வையெல்லாம் கடந்து வர உதவி செய்தீங்க ஆண்டவரே. இந்த விடுமுறை நாட்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகமும் ஆண்டவரே பாதுகாப்பான ஆசீர்வாதமுள்ள நாட்களை காணப்படட்டும்.
ஆண்டவரே, அப்படியே அவ்விதமாக ஒவ்வொரு விசுவாசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே நல்ல ஈவுகளை கொடுங்க அப்பா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே அது பிணியாளிகளை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே, குடும்பத்தை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே, பாவக்கட்டுகள் உடையக்கட்டும் ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் நன்மையினால் வாயை திருப்திப்படுத்துகிற மாதமாய் காணப்படட்டும் ஆண்டவர். உச்சிதமான கோதுமைனாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கிறீங்க. நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா, நீ ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ சபையார் இந்த இடத்த விட்டு கலைந்து போகிறாங்க. அவர்களோடு உடைய பிரசன்னம் செல்லட்டும். மீண்டும் சபையிலே கூடி வரும் நாட்கள் வரை உடைய கிருபைகளை ஆண்டவரே வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord, praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.